அன்பான நேயர்களே, இன்றைக்கு நாம் ஜாதகத்தில் 6ஆம் இடம் குறித்த ஒரு சில விஷயங்களை காணலாம். ஏற்கனவே என்னோட சேனலில் 6ஆம் இடம் குறித்த சில வீடியோக்கள் பதிவிட்டிருக்கேன். இருந்தாலும் இந்த வீடியோவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு மனுஷனுக்கு நல்ல ஆயுள் பலம், அதிகமான செல்வம், நல்ல அன்பான மனைவி, அடக்கமான பிள்ளைகள் இதையெல்லாம் பெற்று கூடவே தீராத நோயும் இருந்தா என்ன செய்யறது? சரி, நோய் இல்லை, ஆனா பகைவர் திடீர்னு பகைவர்கள் சண்டைக்கு வந்தா என்ன பண்றது? எப்படி சமாளிக்கிறது? இந்த மாதிரி சில விஷயங்கள், அதாவது அந்த பாவத்துக்கு பேரே 6ஆம் பாவத்துக்கு ஜோதிடத்துல மெயினா பல விஷயங்கள் அதில் அடங்கியிருந்தாலும் கூட குறிப்பா ருணம், ரோகம், சத்ரு, இந்த 3 விஷயத்தை பத்தி தான் அந்த பாவம் முக்கியமா சொல்லுது. அதாவது ருணம்னா கடன்னு பேரு, ரோகம்னா நோயின்னு அர்த்தம், சத்ருனா பகை. இந்த 3 நமக்கு தெரியும். ஒரு மனுஷனை அழிக்கிறதுக்கு இந்த 3மே போதுமானது இல்லையா? இது மட்டும் இல்லாம இதனுடைய சில நுணுக்கங்களையும் நம்ம பார்க்கணும். அதாவது இந்த 6ஆம் பாவத்தினுடைய நுணுக்கங்கள். பகை அப்படின்றதுனால சிறைப்படக்கூடிய விஷயம் வரலாம். பகைன்றதுக்கு அளவு இருக்குல்ல, அந்த மாதிரி எந்த தப்பும் செய்யாம சிறைப்படுதலும் இருக்கு. திடீர்னு அவமானப்படுறது, சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடே எரிஞ்சு போயிடும், அல்லது வீடு இந்த வெள்ளம் இந்த மாதிரி ஒரு பெரிய இயற்கை சீற்றங்களால் அழிந்து போறது, அல்லது பகைவர்களோட தாக்குதலால வீடு இழந்துடுறது, கடனால அவமானப்படுறது, அதனால ஊரை விட்டே கூட ஓடுறது, இதனால இந்த பிழைப்பே ரொம்ப கஷ்டத்துல ஜீவனம் பண்றது, இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த 6ஆம் இடத்திலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஜாதகத்துல 6ஆம் அதிபதி வலுத்து இருந்தா அந்த ஜாதகர் பகைவர்களை வென்று சந்தோஷமாக வாழலாம் என்று குறிப்பிடப்படுகிறது. அப்படி இல்லாம ஒரு ஜாதகத்துல அந்த ஜாதகருக்கு 6ஆம் அதிபதி மறைவு அல்லது நீச்ச ஸ்தானங்கள்ல இருந்து ஒருவேளை அந்த திசை நடந்துச்சுன்னா அந்த ஜாதகர் சொல்ல முடியாத துயரங்களை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது. அது மாதிரி 6ஆம் அதிபதியும் லக்னாதிபதியும் கெட்டால் இந்த ஜாதகர் மேலே சொல்லப்பட்ட அனைத்து வழிகளிலையும் துன்பப்படுவார். அது மாதிரி 6ஆம் அதிபதி கெட்டு லக்னாதிபதி வலுத்தால் அவர் கடன் தொல்லையால அவதிப்படுவார். அதுபோல 6ஆம் அதிபதி கெட்டு செவ்வாய் வலுத்தால் வியாதி, கடன் இவைகளால் அவஸ்தைப்படுவார். 6ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் பார்வை பெற்று இரண்டும் நீச்ச மறைவு ஸ்தானங்களில் இருந்தால் அவர் பகைவர்களால் அதிக துன்பம் அடைவார், சிறை செல்லவும் கூட நேரிடும். 6ஆம் இடத்தில் பாவ கிரகங்கள் இருந்தால் நல்லவனுக்கு நல்லவனாய் கெட்டவனுக்கு கெட்டவனாய் நின்று பகைவர்களெல்லாம் பணிந்து செல்ல பெரும் பாக்கியத்துடன் வாழக்கூடிய ஒரு நிலை அந்த ஜாதகருக்கு உண்டாகும். அதுபோல 6ஆம் இடத்துல ராகு கேது இருந்தால் அவருக்கு விஷத்தால அவதியுறக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். அது மாதிரி சிறையில போய் மாட்டிக்கிறது, அதுவும் கூட இந்த 6ஆம் இடத்துல ராகு கேதுக்கள் இருக்கிறதுனால கூட ஏற்படும். 6ஆம் அதிபதியும் லக்னாதிபதியும் நேராக பார்த்து அவர்களுடன் சூரியன் கூடினால் ஜலத்தாலும், சந்திரன் கூடினால் ஜலத்தாலும், செவ்வாய் கூடினால் ஆயுதத்தாலும், சனியுடன் கூடினால் நீசர்களாலும், சுக்கிரன் கூடினால் பெண்களாலும், ராகு மற்றும் கேதுவுடன் ஏதேனும் ஒன்றுடன் கூடினால் விஷத்தாலும் கண்டம் ஏற்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 6ஆம் அதிபதியுடன் பாவர்கள் கூடி
லக்னத்தில் அல்லது அஷ்டமத்தில் நின்றால் அந்த ஜாதகருக்கு சித்தப்பிரமை உண்டாகும். அவர்கள் எந்த இடங்களில் நிற்கின்றார்களோ அந்த இடத்திற்கு உரியவர்களுக்கு ஏற்படும். அதாவது 3ஆம் இடத்துல ஒரு உதாரணத்துக்கு சகோதர ஸ்தானத்துல இப்படி இருக்குன்னா அந்த ஜாதகருடைய சகோதரருக்கு ஏற்படும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அது மாதிரி 5ஆம் இடத்துல நின்னா குழந்தைக்கு ஏற்படும் புரிஞ்சுக்கலாம். 7ஆம் இடம்னா மனைவிக்கு ஏற்படும் புரிஞ்சுக்கலாம். 4ஆம் இடம்னா தாயாருக்கு ஏற்படும் புரிஞ்சுக்கலாம். 9ஆம் இடம்னா தகப்பனாருக்கு ஏற்படும் புரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் ஒரு சுருக்கமா பார்த்துக்கிற ஒரு விஷயம். இந்த நோய்களுக்கு உண்டான கிரகங்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு நோயை என்ன நோயின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு கிரகங்களை வச்சே கண்டுபிடிக்கலாம். ஜாதகத்துல இந்த நோய்க்கு உண்டான அந்த 6ஆம் இடத்துல அல்லது 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் என்ற அந்த நட்சத்திர பாதசாரத்துக்கு உண்டான அந்த கிரகம் அல்லது 6ஆம் இடத்தில் நின்ற கிரகம் அல்லது சேர்ந்த கிரகம்னு எடுத்துக்கிட்டோம்னா குரு புதன் சனி சேர்ந்துச்சுன்னா இந்த 3 கிரகமும் சேர்ந்துச்சுன்னா வாத சம்பந்தப்பட்ட நோய்கள் வருமா. சூரியன் செவ்வாய் ராகு கேது இந்த 4 கிரகமும் சேர்ந்தா பித்த சம்பந்தப்பட்ட நோய்கள். சுக்கிரனும் சந்திரனும் சேர்ந்தா இந்த சிலோத்தும நோய்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, நீர் சம்பந்தப்பட்ட நோய்கள் அது வரும். செவ்வாய் இருந்ததுன்னா 6ஆம் இடத்துல கட்டிகள், இரத்த கட்டி, அது மாதிரி ரத்தம் சம்பந்தப்பட்ட நோய்கள், பிளட் சம்பந்தப்பட்டது அந்த மாதிரி. சந்திரன் இருந்துச்சுன்னா நீர் சம்பந்தப்பட்ட நோய்கள். சுக்கிரன் சம்பந்தப்பட்டுச்சுன்னா மர்மஸ்தானத்தில் ஏற்படக்கூடிய நோய்களோ அல்லது பெண்களால் ஏற்படக்கூடிய நோய்கள் இந்த மாதிரி அந்த மாதிரி டிசீஸ் இருக்குமா. இந்த பாதிக்கப்படக்கூடிய பாகம் என்னதுன்னு சொல்லி கிரகங்களை வச்சே கண்டுபிடிக்கலாம். ஒருவேளை அது சூரியனா இருந்ததுன்னா அது அந்த ஜாதகருக்கு தலையில அல்லது கண்ணில அல்லது நெற்றியில அல்லது மார்புல நோய் ஏற்பட்டிருக்கும். சந்திரனா இருந்ததுன்னா மூக்கு, தோல், இருதயம் இதுல ஏற்படும். செவ்வாயா இருந்துச்சுன்னா தலை, கை, கால், நாக்கு இதுல ஏற்படும். புதனா இருந்ததுன்னா கழுத்து, உணர்ச்சி, உதடு இதெல்லாம் ஏற்படும். குருவா இருந்துச்சுன்னா மூளை, பல்லு, வயிறு இதுல ஏற்படும். சுக்கிரனா இருந்தா முதல்ல சொன்ன மாதிரி மர்ம உறுப்பு, முகம், கண்ணு, தொண்டை இதுல ஏற்படும். சனியா இருந்ததுன்னா கழுத்து, துடை, நரம்பு போன்றவற்றில் ஏற்படும். ராகுவா இருந்தா முழங்கால், யோனி போன்ற இடங்கள்ல ஏற்படும். கேதுவா இருந்ததுன்னா உள்ளங்கால், தோல், பிடரி போன்ற இடங்கள்ல ஏற்படும். அது மாதிரி இந்த பாவங்களை உடல் பகுதியில குறிப்பிடுறாங்க. அது ஒரு ஜாதகத்துல முதல் பாவம்னு எடுத்துக்கிட்டா, அதாவது லக்னம்னு எடுத்துக்கிட்டா அதை தலைன்னு சொல்லலாம். அதாவது கபாலம், தலைக்குள்ள இருக்கக்கூடிய மூளை இதெல்லாம் குறிக்கக்கூடியது முதல் பாவம். 2வது பாவம் முகம், அதுல கண்ணு, வாய் இதெல்லாம் சொல்லலாம். 3வது பாவம் தோல், 4வது பாவம் கைகள், 5வது பாவம் மார்பு, இருதயம் போன்ற விஷயங்களை குறிக்கும். 6வது பாவம் ஸ்தானம், அதாவது தொப்புள்னு சொல்றோம்ல அந்த மாதிரி. 7வது பாவம் வயிறு, 8வது பாவம் ஆண் பெண் அந்த அந்தரங்க உறுப்புகளை குறிக்கிறது. 9வது பாவம் தொடையை குறிக்கும். 10வது பாவம் முழங்கால், அது மாதிரி 11வது பாவம் கணுக்காலை குறிக்கும். 12வது பாவம் பாதங்களை குறிக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு நோயும் எந்த அந்த பாவத்தில் இருக்கு, என்ன கிரகங்கள் இருக்கு, அதற்கான அவயங்கள் என்ன அப்படின்றத இந்த 6ஆம் இடத்தை சம்பந்தப்பட்ட கிரகங்களையும் வைத்து நாம் கண்டறியலாம். உதாரணமா செவ்வாய் நோய்க்கு காரணமா இருந்து அந்த 6ஆம் அதிபதி 12ல இருந்தா அதை ஒருவேளை அந்த செவ்வாய் பார்த்தா அந்த ஜாதகர்
ஒரு விபத்துனால கால் துண்டிக்கப்பட்டுமா, அல்லது கால் பாதிக்கப்படும். அது மாதிரி நோய்க்குரிய கிரகம், அது அமைந்த இடம், அது பார்த்த இடம், அப்புறம் லக்னாதிபதியோட பலம், இதெல்லாம் வச்சுத்தான் நோயை பற்றி சொல்லணும். செவ்வாய் தோஷம் பெற்றவர்களுக்கும் அறுவை சிகிச்சைக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. செவ்வாயும் சுக்கிரனும் சேர்ந்து நோய்க்கு காரணமானால் அது இரத்த சம்பந்தப்பட்ட தோல் நோயாக இருக்கும். சனியும் புதனுமானால் நரம்பு சம்பந்தப்பட்ட நோய் பீடிக்கும். ஒருவனுடைய திசையிலேயே மிகவும் மோசமான திசை இந்த 6ஆம் அதிபதி திசையாகும். அதுபோல அதுக்கு அடுத்தது ரொம்ப பெரிய மோசமான திசை 8ஆம் அதிபதி திசை. 6ஆம் அதிபதி திசை கொடுமையான கிரகத்தால் மோசமான இடத்திலிருந்து நடத்தப்பட்டால் அந்த ஜாதகர் சொல்ல முடியாத அளவுக்கு கொடுமைகளுக்கும் அவமானங்களுக்கும் ஆளாக நேரிடுமா. ஆனா இதெல்லாம் அவரவர் செய்த தீவினைகளை பொறுத்தே அமைகிறது என்பதையும் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அனைத்திற்கும் கெடுதல் செய்யாத எண்ணமும் கடவுள் பற்றுமே இந்த தண்டனையை ஏற்கக்கூடிய மன வலிமையை கொடுக்கும். ஒருவனுக்கு நோய் என்பது அவன் செய்த கர்ம வினைகளால் வருவது அல்லது தீவினையால் வருவது. அவன் அதை அனுபவித்தே ஆக வேண்டும். அதுபோலவே ஒருவன் எதை செய்தாலும் எதிர்ப்பதும், மற்றவன் எது செய்தாலும் கண்மூடித்தனமாக ஆதரிப்பதும், அவரவர் செய்த நல்வினை தீவினைக்கு ஏற்ப ஜாதகத்தில் 6ஆம் பாவம் கண்ணாடி போல் காட்டும். இத புரிஞ்சுக்கிட்டு நம்ம இந்த 6ஆம் பாவத்தினுடைய தன்மைகளை புரிந்து கொண்டு நல்லதே செய்வோம், நல்லதே நினைப்போம், நல்லதே நடத்துவோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடை வருவது உங்கள் அன்பு ஜோதிடர் KGP அறிவுலகன். நன்றி, வணக்கம்.